நம்ம வீடுனா என்ன நினைப்போம்? சிம்பிளான வால்ஸ், ரூஃப், ரூம்ஸ் இதெல்லாம் இருக்கிற வீடு தான். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற சில பேரோட இமேஜினேஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவல்னு சொல்லலாம். அவங்க கட்டுற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கும் கிராவிட்டிக்கும் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்தில் கட்டப்பட்ட மிகவுமே வித்தியாசமான வீடுகளை பற்றி தான். ஸோ முதலாவது பார்க்க போகிறது த அப்சைட் டவுன் ஹவுஸ். போலாண்டில் இருக்குது. இது லிட்டரலி தலைகீழாக இருக்கிற ஒரு வீடுன்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற சுவர்கள், ஃபர்னிச்சர், டேபிள்ஸ் எல்லாமே அப்சைட் டவுனில் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. உள்ளே போனோன்னா நம்ம பிரெயினுக்கே பேலன்ஸ் போயிடும். ஏன்னா அந்த என்டையர் ஹவுஸுமே கிராவிட்டி ஃபீல்ட் ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்குது. ஸோ இதை டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பொலிஷ் ஆர்டிஸ்டான டேனியல்னு சொல்லக்கூடியவர். இந்த உலகத்தில் இருக்கிற பொலிட்டிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் தலைகீழாக நடக்குது என்பதுக்கான ஒரு சிம்பிளாக இதை காட்டியிருக்காரு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா த ஃப்ளின்ஸ்டோன் ஹவுஸ் கலிஃபோர்னியாவில் இருக்குது. இது கார்ட்டூனில் வந்த ஃப்ளின்ஸ்டோன் ஃபேமிலி மாதிரியே ஃபுல் ஸ்டோன் ஏஜ் லுக்கில் இருக்குது. ரவுண்டான வால்ஸ், ஹேர் ஸ்டைலில் ரூம்ஸ், கலர்ஃபுல்லான ராக்ஸ் இதெல்லாம் இங்கே இருக்குது. இதை பார்த்த உடனே ப்ரீ ஹிஸ்டாரிக் எராக்கு போன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா சிலிக்கன் வேலையில் இருக்குது. ஸோ இதோட கோஸ்ட் பார்த்தீங்கன்னா $1 மில்லியன் மேலேயும் போகுது. ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, இங்கே செலிப்ரிட்டிஸ் வந்து பார்ட்டி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த டிரான்ஸ்பரண்ட் ஹவுஸ், இது ஜப்பானில் இருக்குது. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா இது ஒரு சுவரே இல்லாத வீடுன்னு சொல்லலாம். முழுவதுமாக கிளாஸில் தான் கட்டப்பட்டிருக்கு. ப்ரைவசி 0ன்னு சொல்லலாம். பட் சன்லைட் 100 விதமாக கிடைக்கும். அண்ட் ஜப்பனீஸ் ஆர்கிடெக்டான சோ ஃபுஜிமோட்டோன்னு சொல்லக்கூடியவர் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காரு. இவரோட கான்செப்ட் என்னென்னா, லைஃப் ஷுட் பி ஓப்பன் லைக் கிளாஸ்னு சொல்லி. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா த ஸ்டோன் ஹவுஸ் போர்ட்டுகல்ல இருக்குது. இந்த வீடு லிட்டரலி 2 மிகப்பெரிய கற்களுக்கு நடுவில் தான் இருக்குது. வெளியே பார்த்த உடனே ஒரு கார்ட்டூன் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா முழுவதுமாக மாடர்ன் செட்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கும். இதை கட்டினது 1970. இன்னுமே டூரிஸ்ட் இதை பார்க்க வந்து கொண்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடுகளில் எந்த வீடு உங்களுக்கு ட்ரீம் ஹவுஸ் மாதிரி தோணுச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய வியர்டான, க்ரியேட்டிவான, அன்பிலீவபிளான பிளேசஸ் பற்றின ஃபேக்ட் உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.